வணக்கம். பேசுவது நல்லூர் ராஜேஷ். சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே பசங்கள்லாம் உக்காந்துக்கிட்டு செல்ஃபோன் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன்னா பசங்கள்லாம் ஓடி ஆடி அப்போ தான் ஒரு குதூகலமாக இருக்கும். எல்லார் கையிலையும் ஒரு செல்லு. பசங்களும் ஒபிசிட்டி, உடம்பு கண்டதையும் சாப்பிட்டு பேக்கரி ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸு, சர்க்கரை அதிகமாக உள்ள பொருள், மைதா கலந்த பொருள் இதெல்லாம் சாப்பிட்டு பசங்களாம் ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறாங்க. முன்னாடிலாம் தெருவில் அவ்வளோ பசங்க விளையாடுவாங்க. கிட்டி புல், கோலி குண்டு, குச்சாட்டம் அதெல்லாம் விளையாடுவாங்க. இப்போ எந்த தெருவுலையும் பசங்க விளையாடுற மாதிரியே தெரில. பசங்க உட்காந்துருக்குறானுங்க கும்பலாக. எல்லார் கையிலையும் ஒரு செல்லு இருக்குது. செல்லில் கேம் விளையாடுறானுங்க. ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லை, ஒரு நடைப்பயிற்சி இல்லை. 5 வயசு 14 வயசு பையனை 2 வீலர் தான், சைக்கிளிங் கிடையாது. இப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் 7 8 பசங்க இருந்தாங்க, எதையும் கண்டுக்கல. இப்போ ஒரே ஒரு குழந்த, 2 குழந்த, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இப்படி தான் இருக்குது. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் இப்போ பெருத்துக்கிட்டே வருது. பீஸா, பர்கர் இதெல்லாம். கூடுமான வரைக்கும் பசங்க ஒபிசிட்டியான பசங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க ஸ்கூலில் பார்க்கும்போது. பேரண்ட்ஸும் வாக்கிங் போகும்போது பசங்களை கூட்டுக்கிட்டு போகணும். நடைப்பயிற்சின்றது அவ்வளோ முக்கியமாகி போச்சு. பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்காவில் என்ன பண்ணார், எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போர்டு ஏற்றி வச்சுருக்கிறான். இங்கே வந்தால் 10 நாளில் உங்களுக்கு எடை குறைக்கப்படும் அப்படின்னு. அதாவது இங்கே ரோட்லலாம் எடை மிஷின் வச்சுன்னு இருப்பாங்க. எடையை ஏறிக்க சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட சொல்லுவாங்க. சில பேருக்கு அது சைடு எஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு இந்த தேனில் சுட தண்ணி, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொடுத்தா எடை குறைன்னு சொல்லுவாங்க. அதுவும் சில பேருக்கு சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணும். எல்லாருக்கும் ஒத்துக்காது. அதேமாரி எதாவது இருக்குமான்னு நினச்சின்னு பயந்து அந்த இதுக்குள்ளார போகிறான். எடை குறைக்கப்படும் 10 நாள்னு போட்டிருக்க அப்படின்னு என்னென்னு பார்க்கலான்ட்டு போகிறான். அங்கே போனால் சாதாரண இதுக்கு $10, டீலக்ஸுக்கு $50ன்னு வச்சுருக்குறாங்க. சரி என்னதான் பார்ப்போன்னு ஒரு $10 கொடுத்து ஒரு 10 நாள் வரேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேர்றாங்க. சாதாரண இதே போதுன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வெளில வாங்கன்றாங்க. அந்த ரூம் உள்ளார போகிறான். அது மிகப்பெரிய ஹாலாக இருக்குது. நிறையா சேரு, டேபிள் அதுன்னு எல்லாம் கலைஞ்சி கலாம்பலான்னு கிடக்குது. பார்த்தா மூலையில் ஒரு பொண்ணு நின்று இருக்குது, கொஞ்சம் அரைகுறை ட்ரெஸ்ஸாக. இவன் கிட்ட போய் பார்க்குறான். இது என்ன பொண்ணு, என்னென்னு. பொண்ணு தான் அது. இவனை பார்த்தோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடுது. இவனும் அது என்னடா இதுன்ட்டு திருத்துறான். என்னதான் இதுன்னு பார்க்கலான்ட்டு. அது அந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் ஓடுது, அந்த பெஞ்சில் தாண்டுது, இப்படி வருது அப்படி வருது. அவன் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு 1 மணி நேரமாக உள்ளார ஓடுறான் அந்த பொண்ணை பிடிக்கலான்னு. இன்னும் முடியல, வேர்த்து வெளில வந்தான் 1 மணி நேரம் கழிச்சு. வாங்க இதேமாரி வாங்க, டெய்லி 1 மணி நேரத்தில் இதுமாரி உங்களுக்கு எடை குறையும் அப்படின்னோன்னா, ஓ இதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கினான். அவன் இன்னொன்று நினச்சான், சாதாரண இதுக்கே இது என்னப்பா டீலக்ஸுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி இருக்கும், நாளைக்கு நான் அந்த டீலக்ஸ் எடுக்கிறேன்னா. சரி வாங்க, இதுக்கு $10, அதுக்கு $50 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு மறுநாள் வரான், $50 கொடுக்குறான். இன்னும் ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னோடனே இவனும் ஆசையாக உள்ளார போகிறான். அங்கே போனால் ஒரு 80 வயசு ஆயாமல் இருக்கிறாங்க. இவன் உள்ளார வந்தோடனே அவங்க இவன் திருத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவன் அவங்ககிட்ட தப்பிக்கணுன்னு ஓடுறாங்க, தாண்டுறான். அவங்கக்கிட்ட மாட்டவே இல்லை. 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப வெளில வரான். வேர்த்து விழுத்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நான் இதேமாரி நான் பார்த்துக்கிறேன், உடம்பு குறையத்துக்கு என்னவோ, எனக்கு டீலக்ஸ் வேணாம், சாதா இது வேணாம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போகிறான். நன்றி, வணக்கம்.